ஜனங்கள்லாம் சேர்ந்து உத்தர பத்தி கொண்டாடினா அவ நல்லவளா தான் கட்டாயம் இருக்கணும். அவ சுதந்திரான்னு ஒரு பத்திரிகை நடத்துறாளா, அவளுடைய ஒரு சுராஜ்யான்னு ஒரு பத்திரிகை நடத்துறாள். அவளுடைய அந்த மனசுல என்ன பட்டுதோ அதுதான் எழுதுவாள். எல்லாரும் மேதாவிலாம் வந்து சொல்றா என்கிட்ட. நான் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால அது ஒரு பெரிய சிரமம். இங்கிலீஷே தெரியல, படிக்க வைக்கல. அவ வாக்கால க்ஷேமங்கிறா. ஆமா, அவ ராஜாஜி வாக்கால சொல்றான்னு இங்கிலீஷ் நான் படிக்காது க்ஷேமங்கிறா. எங்க பெரியவாள்லாம் சொல்லுவா, அவ எதை சொல்றாளோ இப்படிதான் சொல்லுவா. நீங்க இந்த வேதம் சாஸ்திரம் அத்தியனம் பண்ணாலே போரும், ஸ்கூலுக்கு போவாண்டாம சொல்லுவா. அவளுக்கு பாஷையில துவேஷம் இல்லை, அந்த சொல்லிக் கொடுக்குற முறை நல்லா இல்லைன்னு எங்க பெரியவாளுக்கே எண்ணம் உண்டு. அந்த நாள்ல அவன் ஒரு தடவை வரிகுடா இயக்கத்தை பத்தி நடக்கிற போது எங்க பெரியவாளை பேச சொல்லிவிட்டாள். செம்மங்குடியில சத்தியமூர்த்தி இருந்தாள். இன்னைக்கு நான் பேச மாட்டேன்னு சத்தியமூர்த்தி எங்க பிதாவாள் பேசின இன்னைக்கு. அவ என்ன ரிஷி மாதிரி பேசுவாள். அவளை பார்த்தா வீதி காட்டாட்டமா இருப்பா. லோகத்தை பத்தி அவ சொல்றா போல உத்தராலையும் சொல்ல முடியாது. அவ பிரவச்சனம் பண்ற இடத்துல எல்லாம் நாங்கெல்லாம் பேச முடியாது. பயமா இருக்கும். பக்கத்துல உட்காந்து என்ன சொல்லுவாள், அடிங்கின்னு சொல்லுவேன். என்ன பயமா இருக்கும் அவ பக்கத்துல இருக்கிற போது. அவன் அப்படி வந்து அவளுக்கெல்லாம் பாஷையில ஒன்றும் துவேஷம் இல்லை, சகல பாஷையும் கத்துக்கலாம். வாழ் சொல்லிக் கொடுக்குற முறை போக்குவரத்து குழந்தைகள் வந்து நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் போய் ஒழுக்கம் போய் நெத்தியிலேயே நட்டுக்கிட்டே காக்கிறானா, அப்படிலாம் காக்கலாமா? அப்படிலாம் குழந்தைகள் சித்தத்தெல்லாம் கலைச்சா நன்னா இல்லையோ? அதெல்லாம் அப்படிலாம் படாது. வெள்ளக்காரர்கள் ராஜ்யத்தில் அப்படி பண்ணினான். ஆவி கிருஷ்ணீர் வாழ்க்கை எழுதினேன். அந்நிய புருஷால அவளை மறக்க முடியாது. உடனே அந்த குறையை நீக்கினாள். எங்காவது குழந்தைய ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணல. எந்த குழந்தைய பண்ணினா என்ன? நம்ம தேசத்துல இருக்கிற துருக்கம் மட்டும் குழந்தை கண்ணுல ஜலம் தான் நம்ம கண் கலங்க இல்லையா? நம்ம ஊர்ல குடியிருக்கிற ஒரு குழந்தை அந்நிய தேசத்துல இருக்கிறவங்கிட்ட அப்புறம் இருக்கட்டும் அபிமானம். நம்ம ஊர்ல ஒரு துளுக்காலத்துல ஒரு பையனுக்கு டைபாய்டு வந்துருச்சுன்னா உடனே ராத்திரி நம்ம மாத்திர மருந்து இருந்தா கொடுக்க மாட்டோம்னு சொல்லுமா? அந்த ஹிந்து ரத்தத்துல இன்னைக்கு அந்த தோத்தம் தோணாது. அவளை அப்படி சொல்ல மாட்டாள். அவளுக்கு எழுதினேன். உடனே அவ வந்து அதை நிவர்த்தி பண்ணினாள். என்னங்கிறதெல்லாம் இப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக சொல்றேன்? நம்ம தேசத்துல குழந்தைகள் சித்தம் கெட்டு போகாது. அதை ரொம்ப ரட்சிக்கணும். அது ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஆரம்ப சுந்தரம் பேசுற போது கூட அதான் சொன்னாள். வாழலாம் எல்லாரும் மேதாவிகளுக்கெல்லாம் தோணக்கூடியதுதானே. சித்தம் குழந்தைகளுக்கு கெட்டு போடுத்தையானா அப்புறம் பின்னாடி அவன் வாழ்நாள் நன்னா இருக்க முடியுமா? பால்யத்திலேயே கெட்டு போடுத்துன்னா முன்னாள்ல குருகுலத்துல இருந்து 25 வயசு மட்டும் வேலை செய்வான். அப்புறம் சிவம்பலே இருக்காதுன்னு. அவன் முன்னாள் கழவர் நம்ம மாத்துக்கு வந்தாருன்னா நான் மாடு கறக்கிறேங்கிறார். கொள்ளையில ஒரு தென்னை மட்டை விழுந்தா நான் அதை முடையிறேங்கிறார். இப்ப இந்த நாள்ல காலேஜ்ல படிச்ச பையனுக்கு தென்னை மட்டையை முடைய தெரியுமா? அவன் முடையிட்டு அவனுக்கு ₹1 கொடுக்குறேன்னா அவன் அந்த மட்டையை வெட்டிவிடுவோன்னு 2 மணி 3 அது என்னவா முடையணும்னு அவனுக்கு புரியாதுன்னு. இப்படி ஒரு அனுபவமும் புரியாம குழந்தைகளை பண்ணப்படாது. ஏதாவது தெரியணும். அவங்க வேட்டியை தோச்சுக்கு தெரியல, உணத்தை தெரியல, தம் வேஷ்டி என்னதுன்னு புரியல. இப்படி கொண்டு விட்டுள்ளாமா குழந்தைகளை?